ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரோதா கைட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா பணம் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி வித்ரா பண்ணுறது, இன்கேஸ் நீ ஏதாவது ஸ்டாக் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பை பண்ணுறது, சேல் பண்ணுறது. ஸோ இந்த 4 விஷயத்தை தான் மெயினாக அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ டேரெக்டாக நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் எப்பயும் போல் இந்த மாதிரி ஹோம் பேஜில் வாட்ச் லிஸ்ட்டில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ் வந்துடும். ஸோ பணம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் பேஜ் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் அதில் போனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆட் ஃபண்ட்ஸ், வித்ரா. பணம் ஆட் பண்ணணுன்னா ஆட் ஃபண்ட்ஸ், வித்ரா பண்ணணுன்னா வித்ரா. ஆட் ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். என்ன அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு அடிக்கணும். ஒரு 1000 ருபீஸ்னால் 1000 அடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இல்லை அதர் மெத்தட் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே யூபிஐ ஆப் வச்சுருப்போம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வழியாக ஈஸியாக நீங்கள் பணம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் வந்து கீழே ஷோவ் ஆகும். இல்லை யூபிஐ மெத்தடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற ஆப் எல்லாம் ஷோவ் ஆகும். உங்கள் மொபைலில் என்னென்ன ஆப் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகும். அமௌண்ட் எவ்வளோவோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் யூபிஐ பின் அடிச்சிங்க அப்படின்னா பணம் சென்ட் ஆயிரும். இங்கே வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பணம் வந்து இங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்து பணம் ஆட் பண்ணுறது. வித்ரா பண்ணுறது அப்படின்னா உங்கள் கைட் ஆப்பில் நீங்கள் ஆல்ரெடி பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, வித்ரா பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வித்ரா கிளிக் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி எவ்வளோ வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சோல் பேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு அமௌண்ட்டு வித்ரான்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் 1000 அடிப்பீங்க. பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இருக்கும், இன்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ ரெகுலர் பார்த்தீங்கன்னா 1 day to 2 days டைம் எடுக்கும். இன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உடனே எடுத்துரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் இன்ஸ்டன்ட்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஷோவ் ஆகும். ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பேமெண்ட் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஆகும். உடனே இன்ஸ்டன்ட் கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும். இல்லை ரெகுலர் கொடுத்தீங்கன்னா 2 days வரைக்கும் டைம் எடுக்கும். பட் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரியா? ஸோ இது வந்து பணம் ஆட் பண்ணுறது, வித்ரா பண்ணுறது. ஸ்டாக் பை பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வாட்ச் லிஸ்ட் வந்துடுங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் பை பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்டாக் வாங்கணுமோ அதை சர்ச் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டாடா ஸ்டீல் அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேவா? டாடா ஸ்டீல் அடித்தேன் அப்படின்னா பிஎஸ்சி, என்எஸ்சி 2 மார்க்கெட்லேயுமே இருக்குது. ஸோ எதில் வாங்கணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பைனா பை, செல்லுனா செல். பை கொடுப்பீங்க. என்ன குவான்டிட்டி வாங்க போகிறீங்க? 10 குவான்டிட்டியா, 100 குவான்டிட்டியா, 1000, 10,000 அந்த குவான்டிட்டி அடிக்க போகிறீங்க. அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன ப்ரைஸில் வாங்க போகிறீங்க? ஸோ நீங்கள் ஒரு ப்ரைஸ் வேணும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் அடிச்சிக்கலாம். இல்லை மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் போகுதோ அதுக்கு வாங்கிக்கலாம். ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். மறக்காமல் ரெகுலர் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து ஸ்டாக் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆயிரும். இல்லாட்டி நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ரெகுலரில் வச்சுட்டு எல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்களோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த சார்ஜஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே ரீஃப்ரெஷ் இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பைன்னு இருக்கும். ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா பை ஆயிரும். இப்போ மார்க்கெட் க்ளோஸில் இருக்கனால எனக்கு ஆர்டர் கேன்சல் ஆகுது. பட் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் டைமில் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பை. இன்கேஸ் நீங்கள் டாடா ஸ்டீல் வச்சுருக்கீங்க, செல் பண்ணணும் அப்படின்னா சேம் மெத்தட் தான். ஸோ நீங்கள் பையை கிளிக் பண்ணதுக்கு பதிலாக செல்லை கிளிக் பண்ணுவீங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா செல் பட்டன் இருக்கா, செல்லை கிளிக் பண்ணிட்டு குவான்டிட்டி அடிச்சுட்டு அதே மாதிரி ப்ரைஸ் அடிச்சுட்டு ஸ்வைப் டு செல் கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பை பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தடு தான். ஸோ நீங்கள் ஏதாவது இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் பேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ அதில் எக்ஸிக்யூட்டட், ஓப்பனில் என்ன ஆர்டர் இருக்குது அது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அடுத்து போர்ட்ஃபோலியோ. ஸோ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிட்ஸ் எல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஆப் யூஸ் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.